குட் மார்னிங் கேர்ள்ஸ். இன்னைக்கு நான் இருக்க இடம் கொஞ்சம் சத்தமா இருக்கு. ஸோ உங்களுக்கு கிளாஸ் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஸோ எனக்கு உங்களுக்கு என்னென்ன செஷன்ஸ் முடிச்சிருக்கேங்கிறது கொஞ்சம் எனக்கு குழப்பமா இருக்கு. ஸோ நாங்க அதை கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. நான் குட் மார்னிங் गुड मॉर्निंग හැමෝටම අද මම ක්ලාස් කරන්න එකට ඉස්සරහා චුට්ටක් අපි මොන වගේ දේවල්ද කම්ප්ලීට් කරගත්තේ කියලා බලන්න ඕනේ කියලා හිතනවා සෙෂන්ස් එක. ඕකේ. සෝ මම කියන්න செஷன் එක අපි කරාද නැද්ද කියලා ඔයගොල්ලෝ කියන්න. ஓகே. நான் வந்து சொல்றேன். பட் இந்த செஷன்ஸ் முடிச்சிருக்கா இல்லையாங்கிறது கொஞ்சம் நீங்க எனக்கு சொல்லுங்க. ஓகே. I think skin types வந்து நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். skin types එක මම කරලා තියෙනවානේ. skin types oily skin, dry skin அது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இப்போ ஆன்கோயிங் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது கரெக்டா? මේකප් ප්‍රොඩක්ට්ස් තමයි ongoing ඔයගොල්ලන්ට යන කරගෙන යනවා කියලා මම හිතන්නේ. ඒක correctද? Okay. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் එක ඉවරයිනේ. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு தானே உங்களுக்கு? கிளென்சர், டோனர், க்ளீன் அப் ஒன்னு பண்ணி காட்டுனேனா நான் உங்களுக்கு? ක්ලීන් අප් එකක් ඔයගොල්ලන්ට මම කරලා පෙන්නුවාද? දැන් ළමයි ඔයගොල්ලන්ගේ 23 වෙනි ක්ලාස් එක මෑම් පුරුදු වෙන්නේ. You all can talk නේද මෑම්? ඔය යා සොලයා. මේ මෙසේජ් එක එනකම් මෑම් බලාගෙන ඉන්න ඕනේ. ඔයගොල්ලෝ රිෆ්කි රීමාසා ඔයගොල්ලන්ට පුරුදු වෙන්නේ මෑම්. භූමනි, ශිෆ්නා, ඇන්සියා මට මතකයි නම. මේ ඔයගොල්ලන් පරණයි අපිට බය නැතුව කතා කරන්න. එතකොට අඩුපාඩු මෑම් කියලා දෙයි. ඔයගලන්ට ඉවර වෙන්න ළඟයි දැන් නේද මෑම්? යා ඒක තමයි. ඒ වුණාට මේක සෙෂන්ස් ගොඩාක් කවර් කරන්න තියෙනවා මට. ඒක තමයි. ඔයගලන් කිව්වොත් මෑම් දන්නවා මොනවද උගන්වන්නේ. ඔයගලන්ටයි පාඩු නැහැ. මෑම් ගොඩාක් ක්ලාස් කරන නිසා මික්ස් වෙලා තියෙන්නේ අපිට. ඔයගලන් තමයි කියන්න ඕනේ. ගර්ල්ස් ඕකේ. කට්ටිය අඩුයිනේ සුලයහා. 7 people are there. නේ පොඩ්ඩක් මම හිතන්නේ රෙකෝඩින් බලනවා ඇති. අර අද කතා කරන සෙට් එක අපි ඉතින් ශබ්ද එනවා ගණන් ගන්න එපා. පොඩි දෙන්න. கேர்ள்ஸ் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நாங்க முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். ஓகே. சோ அதனால நான் க்ளீன் அப்பும் முடிச்சிட்டேன்னு நான் இது பண்றேன். மேக்கப் லுக் வந்து நான் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. எவ்ரிடே அண்ட் சிம்பிள் மேக்கப் லுக் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேக்கப் லுக் நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? எனக்கு பூமணி பேசுறது யா bridal makeup look, party wear makeup look ඒ වගේ කියලා දුන්නානේ. කියලා දුන්නා? yes ma'am. ඕකේ. එහෙනම් මම එව්රිඩේ ලුක් එකත් ඉවර කරලා වෙන්න ඇති. ඕකේ. லாஸ்டா ட்ரைல் ஆன் அதுகள் பார்த்தோம் மேம். யா ஆனா நான் உங்களுக்கு மேக்கப் லுக் முடிச்சிட்டேனா? half of them over, right? பார்ட்டி மேக்கப் முடிச்சிட்டேனா that means நான் உங்களுக்கு எவ்ரிடே லுக்கும் முடிச்சிட்டேன்னு தான் அர்த்தம். ஓகே ஓகே Yes, ma'am. ஓகே ஓகே perfect. ஐ மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு இன்னும் சொல்லி தரல தானே? இல்ல மேம். ஓகே. no ma'am.
ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் கிளென்சர்ஸ் டோனர்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுத்தேன் தானே? ஓ சொல்லி தந்த. ஓகே ஓகே எழுதுங்க. ஓகே. ஃபேஸ் ஆயில், பாடி ஆயில். எழுதுங்க அது சார். சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எஸ் மேம். எஸ். ஃபேஸ் சீரம்ஸ். இல்ல. நோ மேம். பிரைடல் மேக்கப் இருக்கு. டார்க் சர்க்கிள்ஸ் ஐ ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் சொல்லி தரல மேம். நோ மேம். இன்னும் 13 செஷன்ஸ் மாதிரி இருக்கு. 13 வராது, அது குறையும். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு போகும். ஓகே சரி. ஓகே. சோ நாங்க இன்னைக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பார்க்கணும். ஓகே. சோ கிரையான் பார்த்துட்டோம்னா அடுத்தது நாங்க பார்க்க வேண்டியது வந்து ஐப்ரோஸ். ஓகே. ஓகே. நார்மலி ஐப்ரோ பென்சில்ஸ் உங்களுக்கு தெரியும். நான் அதை பத்தி பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. ஐப்ரோ பென்சில்ஸ் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நார்மலி ஒரு ஐடியா இருக்கு. நாங்க பார்ப்போம் ஐப்ரோ ஜெல். ஓகே. ஐப்ரோ ஜெல். ஐப்ரோ ஜெல் இதுக்கு வந்து ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ற யாராவது இருக்கீங்களா? நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு ஐப்ரோ ஜெல்லுக்கும் ஐப்ரோ பென்சிल्सக்கும் இருக்க डिफरेंस. अभी प्रोडक्ट्स देना बात थी अभी एटी का आए कंटिन्यू करमु. सो आईब्रो जेल एंड आईब्रो पेंसिल में आईब्रो जेल यूज करना कटिया करो हरी ने वाला में क्लासिक. நோ மேம். नो. ஓகே. ஐப்ரோ ஜெல்லுங்கிறது நான் உங்களுக்கு போட்டோ ஷேர் பண்றேன்.
ஓகே சோ ஐஜெல்ங்கிறது முந்தி நம்ம காஜல் முந்தி நம்ம சின்ன பசங்களா இருக்க நேரம் காஜல் எப்படி வந்துச்சு இந்த மாதிரி ஒரு டப்பால தானே வரும் அது மாதிரி தான் ஓகே சோ இது வந்து காஜல் இதை நாங்க ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணலாம் ஐலைனரா யூஸ் பண்ணலாம் காஜலா யூஸ் பண்ணலாம் 3 in 1 மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐஜெல்னு சொல்லலாம் நாங்க இதை ஐப்ரோ ஜெல் இல்லாட்டி ஐஜெல் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணலாம் ஐப்ரோ ஜெல்லாவும் யூஸ் பண்ணலாம் நார்மல் நீங்க ஐப்ரோ பென்சில்ல வரைகிறத விட இது கொஞ்சம் திக்கா உங்களுக்கு திக்கா வரும் ஒரு நேச்சுரல் லுக் ஒன்று உங்களுக்கு கொடுக்கும் ஐஜெல்ல நீங்க வந்து யூஸ் பண்ணும் போது ஓகே ஓகே ஸோ ஐப்ரோ ஜெல் ஓகே ஸோ ஐப்ரோ ஜெல் ஸோ ஐப்ரோ ஜெல் நாங்க வந்து இப்போ நார்மலா நீங்க ஒரு எவ்ரிடே லுக் நீங்க ஒரு ஆஃபீஸ் போற பர்சனா இருந்தா இல்ல நீங்க ஒரு ஷாப்பிங் போறீங்கன்னா ஐப்ரோஸ் மட்டும் யூஸ் பண்றது ஓகே பட் நீங்க ஒரு பிரைடல் லுக் செய்ய போறீங்கன்னா இல்லாட்டி ஒரு நல்ல ஹெவி மேக்கப்புக்கு போறீங்கன்னா ஐப்ரோ பென்சில் மட்டும் பத்தாது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு என்ன வேணும் ஐப்ரோ ஜெல்லும் வேணும் அதுக்கப்புறமா ஐப்ரோ ஜெல்லும் வேணும் உங்களுக்கு அதோட நீங்க வந்து ஐப்ரோ பவுடர் ஓகே இது ஐப்ரோ ஜெல் நான் அடுத்தது ஐப்ரோ பவுடர் சொல்றேன் ஐப்ரோ பவுடர் இந்த மூணுமே கண்டிப்பா வேணும் ब्राइडल लुक नु ಹೋಗುம்போது අපි normal use එකක් කරනකොට අපිට eyebrow pencil එකක් දාලා නිකන් office එකට යන කෙනෙක් නම් eyebrow gel එකක් දාලා එහෙම යන්න පුළුවන් eyebrow pencil එකකින් නිකන් draw කරගෙන යන්න පුළුවන් okay okay so අපි eyebrow pencil එක විතරක් දාගෙන යන්න පුළුවන් ඒ වුණාට අපි eye gel එකක් use කරන්න ඕනි චුට්ටක් heavy look එකක් අපේ දෙන්න දැන් මට නම් eyebrow එක මට ඇත්තටම නෑ අර ඒ වගේ වෙලාවකට අපිට eyebrow gel එකක් use කරන්න පුළුවන් okay so bridal makeup කියලා එනකොට eyebrow pencil එකක් විතරක් මදි eyebrow pencil use කරන්න ඕනේ eye gel use කරන්න ඕනේ eyebrow powder use කරන්න ඕනේ eye gel කියලා කියනකොට eye gel එක අපිට සමහර වෙලාව දැන් ලංකාව කියලා ගත්තොත් ඒක හරි උෂ්ණ ප්‍රදේශයක් නේ දැන් කොළඹකම රස්නේ වැඩි. සෝ ඒ වගේ වෙලාවට eye gel විතරක් අපි දැම්මොත් ඒක දිය වෙන්න පටන් ගන්නවා. සෝ අපි දැන් ஃபவுண்டேஷன் வித்தரක් மூணுட்ட දැම්මොත් මොකක්ද වෙන්නේ? இப்ப ஐ ஜெல் போட்டுட்டு ஐப்ரோ பவுடர் நாங்க ஏன் நான் ஏன் உங்களுக்கு போட சொல்றேன்னு புரியுதா? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் ஃபேஸ்ல போட்டுட்டு நீங்க வெளியில போனீங்கன்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? கேர்ள்ஸ் பேசணும் இந்த கிளாஸ்ல யாருமே பேசுறது இல்ல. கரைஞ்சிடும் கரெக்ட் மேம் ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணா கட்டாயம் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணுமா? ஆமா ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணா கண்டிப்பா ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணும் ஏன்னா அது ஜெல் தானே ஜெல் கரைஞ்சிடும் ஸோ நீங்க
நார்மல் டேஸ் ஓகே. நான் சொல்றேன் பிரைடல் மேக்கப்னு வரும்போது நீங்க கண்டிப்பா ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி நீங்க உங்களோட கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் கூடயா இருந்தா, இல்லாட்டி நீங்க கொஞ்சம் வெயில்ல போற ஒரு பர்சனா இருந்தாலும் ஐ ஜெல் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்ணணும். ஸோ ஐஜெல் பிராண்ட் அப்படின்னு நான் சொல்லும் போது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பிராண்ட் வந்து ஒன்னு இன்டர்நேஷனல் பிராண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனஸ்டாஷியா. ஓகே, அனஸ்டாஷியா பெவர்லி ஹில். ஓகே, இது ஒரு நல்ல பிராண்ட் அனஸ்டேஷியா பிராண்ட். அடுத்தது மேக். ஓகே, மேக்லயும் நல்ல பிராண்ட்ஸ் இருக்கு. மேக் අනස්ටාෂියා බෙවර්ලි හිල් කියලා බ්‍රෑන්ඩ් එකක් තියෙනවා ඊළඟ එක මැක්. මේ දෙකම හොඳයි අයිජෙල් කියලා එනකොට. ඕකේ, ගොඩාක් හොඳම බ්‍රෑන්ඩ්ස් දෙකක් තමයි මේක. ලෝකල් බ්‍රෑන්ඩ්ස් ඔයගොල්ලෝ යනවා නම් ඔයගොල්ලෝ යන්න පුළුවන් මිස් රෝස්. ඕකේ, මිස් රෝස් හොඳ බ්‍රෑන්ඩ් එකක්. ஓகே, மிஸ் ரோஸ், அனஸ்டாஷியா பெவர்லி ஹில். இன்னொரு ஒரு பிராண்ட் இருக்கு, எனக்கு அந்த பிராண்டோட பேர் வந்து ஞாபகம் இல்ல, கொஞ்சம் இருங்க கேர்ள்ஸ், நான் பார்த்து சொல்றேன். ஓகே, அந்த பிராண்ட் நீங்க எடுத்தீங்கன்னா அந்த பிராண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் பாக்ஸா வரும். என் குரூப்ல கூட நான் அந்த ப்ராடக்ட் போட்டிருக்கேன், யாராவது விருப்பமான ஆட்கள் இருந்தா எடுக்கலாம். ஏன்னா அதுல ஐ பென்சில் வரும், ஜெல், அதுக்கப்புறம் பவுடர், மூணுமே வரும். ஓகே, மூணுமே வரும். கிஸ் பியூட்டி. ஓகே, கிஸ் பியூட்டி. හරි. සෝ මේකේ අපි අයිජෙල් කියලා ගත්තම අනිවාර්යෙන් අයිබ්‍රෝ පවුඩර් එකක් දාන්න ඕනේ, ස්මච් වෙන්නේ නැතුව තියාගන්න. සෝ මේකේ
ஓகே, ஐப்ரோ பவுடர். அடுத்தது நாங்க பாப்போம். ஐஜெல்ல உங்களுக்கு யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? ஐஜெல்க்கு மனஹரி டவுட்ஸ் තියෙන අද කට්ටියට? நோ மேம். ஓகே, இலங்கைக்கு ஐப்ரோ பவுடர். ஐப்ரோ பவுடர்னு சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் சில பேருக்கு இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். ஐப்ரோ பவுடர்னா என்னடா அப்படின்னு. சேம் பிளாக் கலர்ல நீங்க ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ற கலர்ல இருக்கும். ஆனா பட் பிரவுன் கலர் அந்த மாதிரி டார்க் பிரவுன் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ்ல வரும். ஜஸ்ட் பவுடர். அந்த பவுடரை நான் உங்களுக்கு கிளாஸஸ்ல செய்யும் போது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இது பவுடர். ஓகே, ஐப்ரோ பவுடர் கொஞ்சம் தேடிக்க கஷ்டம் தான் இந்த பீரியட்ல ஸ்ரீலங்கால. பட் இருக்கு, இல்லாம இல்ல. நீங்க வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, ஐப்ரோ பவுடர். ஐப்ரோ பவுடர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ரோ பவுடர்னு சொல்லுவாங்க. ஓகே, கேர்ள்ஸ் மட்டும் வினாடியாக දෙන්න. எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் தாங்க கேர்ள்ஸ்.
ஓகே ஸோ ஐப்ரோ பவுடர். ஸோ ஐப்ரோ பவுடரும் கண்டிப்பா பிரைடல் மேக்கப் இல்லாட்டி ஹெவி மேக்கப்னு வரும்போது உங்களுக்கு தேவைப்படும். ஓகே ஸோ இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஐப்ரோ பவுடர்ல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ஏன்னா பிளாக் மட்டும் இல்ல, ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கால மட்டும்தான் இந்த பிளாக் கலர் இல்லாட்டி டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ற கன்செப்ட் இருக்கு. ஃபாரின்ல ஒரு ஹேர் கலர்ஸ் இருக்கு, ஒரு ஜெனட்டிக் ஹேர் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாதிரி ஷேட்ஸும் இருக்கும். ஓகே ஸோ ஐப்ரோ பவுடர் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணணும். நான் யூஸ் பண்ற விதம் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே ஐப்ரோ பவுடர். ஓகே வேற ஏதாவது டவுட்ஸ்? எனி அதர் டவுட்ஸ்? ఐబ్రో පවුඩර් බ්ලැක් කලර් එකේ විතරක් නෑ එන්නේ. බ්ලැක් බ්‍රවුන් මේ වගේ වේරියස් කලර්ස් තියෙනවා. ඒකට හේතුව අපි බ්ලැක් බ්‍රවුන් යූස් කරන්න එක දැන් අපි ශ්‍රී ලංකා එකේ නම් බ්ලැක් ඩාර්ක් බ්‍රවුන් ඒවා ඇති. පිටරට නම් එක එක hair color varieties තියෙනවා. ඒගොල්ලෝගේ genetic hair blonde තියෙනවා, red head තියෙනවා. So ඒ වගේ eyebrows එකත් එක එක colors වලට එන්න පුළුවන්. Okay? So මේකේ මොන හරි doubts තියෙනවද කට්ටියට? Any doubts? eyebrow powderல ஏதாவது doubts இருக்கா? No, ma'am. Okay. No, ma'am. Okay. Okay. So அப்ப அடுத்த ப்ராடக்ட் ஐ ஷேடோஸ் பத்தி உங்களுக்கு நான் பெருசா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே யாராவது எனக்கு சொல்ல முடியுமா ஐ ஷேடோ வெரைட்டிஸ்? ஐ ஷேடෝස් ගැන මම එච්චර ඔයගොල්ලන්ට කියලා දෙන්න ඕනේ නෑ. ஐ ෂැඩෝ වෙරයිටිස් මට කියලා දෙන්න කියන්න පුළුවන්ද කාට හරි? chat box එකකින් හරි දැම්මොත් කමක් නෑ. ஐ ෂැඩෝ වෙරයිටිස්. Shimmer, metal. ஷிமர் ஐ ஷேடோ, மேட் ஐ ஷேடோ, வேற Powder eyeshadow. பவுடர் ஐ Gel. ஷேடோ, Gel. ஜெல், லிக்விட், வேற வேற தெரியாம. ஓகே வேற கிளிட்டர் ஐ ஷேடோ இருக்கு, ரஸ்டிக் ஐ ஷேடோ இருக்கு, நிறைய ஐ ஷேடோ வெரைட்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே யா லிக்விட் ஐ ஷேடோ, ஷிமர் சொல்லிக்கிட்டே போகலாம். பென் ஐ ஷேடோ இருக்கு, ஸ்டிக் ஐ ஷேடோ இருக்கு. ஓகே சோ நாங்க வந்து சும்மா அதுல வெரைட்டிஸ் மட்டும் லைட்டா பார்ப்போம். ஓகே ஃபர்ஸ்ட் பவுடர் ஐ ஷேடோ. பவுடர் ஐ ஷேடோ உங்க எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பீங்க பவுடர் ஐ ஷேடோ. ஓகே பவுடர் ஐ ஷேடோ, பவுடர் ஐ ஷேடோஸ் அப்படி இல்லாட்டி நான் ஷிமர் ஐ ஷேடோஸ்னு சொல்ற இந்த ஷேட்ஸ் தான் நாங்க எல்லா பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஓகே இருங்க நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்றேன், அப்ப உங்களுக்கு புரியும். ஓகே
இல்ல இந்த பவுடர் ஐ ஷேடோன்னு சொல்றதோ இல்லாட்டி மெட் ஐ ஷேடோன்னு சொல்றதோ இதுகளை தான் நாங்க ஆஹ் இதத்தான் நாங்க பிளெண்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். அதாவது நாங்க மேக்கப் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஹெவியான ஒரு ஐ மேக்கப் லுக் வேணும்னா அந்த பிளெண்டிங்காக நாங்க இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ඕකේ සෝ ඉදත්තා නංග පවුඩර් අයි ෂැඩෝன்னு சொல்லுவோம். මේකට තමයි අපි කියන්නේ පවුඩර් අයි ෂැඩෝ කියලා. නැත්තම් මැට් කියලා කියන්න පුළුවන්. මේකෙන් අර බ්‍රවුන් ෂේඩ්ස් වල ෂිමර්ස් තියෙනවා. ඒක ගණන් ගන්න එපා. මං කියන්නේ මේ පැත්තේ තියෙන කලර්ස් එක. මේක තමයි අපි බ්ලෙන්ඩින් කරන්න යූස් කරන්න පුළුවන්. ෂිමර් එකේ අපිට බ්ලෙන්ඩ් කරන්න බෑ. දැන් ඔයගොල්ලෝ නිකන් හිතලා බැලුවොත් නිකන් අපි සිල්වර් ඩස්ට් එකක් සිල්වර් ඩස්ට් වගේ තියෙන අයි ෂැඩෝ එක දාලා අයි මේකප් බ්ලෙන්ඩින් කරන්න බෑ. ඕකේ, ඒ ෂිමර් එක මික්ස් වෙලා වෙන කලර් එකක් ෆෝම් වෙනවා. සෝ මේ වගේ මැට් කලර්ස් නැත්නම් පවුඩර් කලර්ස් එකකින් තමයි අපිට බ්ලෙන්ඩ් කරන්න පුළුවන්. බ්ලෙන්ඩ් කරලා ஹெவி மேக்கப் லுக் එකකට யூஸ் කරන්න පුළුවන්. ஸோ பிளெண்டிங்க்கு எப்பவுமே யூஸ் பண்றது மேட் கலர்ஸ் ஆர் இந்த பவுடர் கலர்ஸ்னு சொல்ற இதை தான். ஓகே, මැට් කලර්ස් නැත්නම් පවුඩර් කලර්ස් එක තමයි අපි අනිවාර්යෙන් යූස් කරන්න ඕනේ බ්ලෙන්ඩින් එකට. ஓகே, அடுத்ததா லிக்விட் ஐ ஷேடோ. ஓகே, லிக்விட் ஐ ஷேடோ சில பேருக்கு இது தெரியும், சில பேருக்கு இது பெருசா புரியாது. லிக்விட் ஐ ஷேடோ லிக்விட் ஐ ஷேடோ. ஓகே, லிக்விட் ஐ ஷேடோ அப்படின்னு சொல்றது வந்து இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டியூப்ஸ்ல வரும். லிப் கிளாஸ் மாதிரி லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பாக்குறதுக்கு. லிப் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து கண்ணுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, லிக்விட் ஐ ஷேடோ. ஸோ லிக்விட் ஐ ஷேடோ කියලා කියන්නේ යූස් කරන්න චුට්ටක් අමාරුයි. ஸோ ගොඩාක් අර හෙවි මේකප් එකක් යනකොට යූස් කරන්න පුළුවන්. හැමදාම යූස් කරන්න නම් හරියන්නේ නැහැ. ගොඩාක් දැන් ට්‍රෙන්ඩ් එකේ තියෙන නියුඩ් කලර්ස් ඉඳලා ලික්විඩ් අයි ෂැඩෝස් එච්චරට කට්ටියට කැමති නැහැ. ඕකේ, එච්චරට யூஸ் කරන්නේ කට්ටිය. ஓகே, லிக்விட் ஐ ஷேடோ. இது கிளியரா உங்களுக்கு? எஸ் மேம். ஓகே, ஸோ அடுத்தது கிளிட்டர். கிளிட்டர் நாங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு சும்மா தான் ஷேர் பண்ற போட்டோஸ். ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக.
ஓகே தான் கிளிட்டர் ஐ ஷேடோஸ். ஓகே, இது மோஸ்ட்லி நாங்க நிறைய பேருக்கு யூஸ் பண்றது இல்ல. இப்போ கொஞ்சம் ஹெவியா திக்கா இருக்கனால நாங்க மோஸ்ட்லி இது யூஸ் பண்றது பார்ட்டி மேக்கப். பார்ட்டினா கொஞ்சம் அந்த ஹலோவின் பார்ட்டி அந்த மாதிரி பார்ட்டிஸுக்கும் ஸ்டேஜ் டிராமாஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபேஷன் ஷோஸ். மற்றபடி வேற எதுக்கும் பெருசா இது யூஸ் பண்றது இல்ல. ஓகே, ஷிமமே கிளிட்டர் ஐ ஷேடோஸ். ஓகே, ஏன்னா இப்ப ரொம்ப பிரைட்ஸ் எல்லாம் போடுறது ரொம்ப சட்டில் லுக்குக்கு. ஸோ கிளிட்டர்ஸ் பெருசா யூஸ் பண்றது இல்லை யாரும். ஓகே, இது கிளியரா? ஐ ஷேடோஸ் கிளியரா? உங்களுக்கு ஐ ஷேடோஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மேம் No, ma'am. ஐப்ரோ No, miss. பவுடர் பத்தி திரும்ப சொல்றீங்களா கொஞ்சம்? நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணுமா? ஓ, ஐப்ரோ பவுடர் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, ஐப்ரோ பவுடர் தான். நாங்க இப்ப இந்த மாதிரி கிளிட்டர் ஐ ஷேடோஸ் எல்லாம் நம்மளால பிளெண்ட் பண்ண முடியாது மேக்கப் பண்ணும் போது. ஐப்ரோ பவுடரா உங்களுக்கு வேணும்? ஐ ஷேடோ பவுடரா? ஐப்ரோ பவுடர். ஓகே, ஐப்ரோ பவுடர். ஓகே, ஐப்ரோ பவுடர் வந்து நாங்க ஏன் யூஸ் பண்றோம்னா, ஐ ஜெல் போட்டா என்னன்னா அது ஒரு ஜெல், அது ஒரு லிக்விட். அந்த லிக்விட் உங்களுக்கு வந்து வெயிலுக்கு போனாலோ அப்படி இல்லாட்டி ரொம்ப சூடா இருந்தாலோ ஸ்மஜ் ஆக தொடங்கிடும், கரைய தொடங்கிடும், இல்லாட்டி ஸ்மஜ் ஆகும். ஸோ அது ஆகாம இருக்கிறதுக்காக தான் நாங்க ஐப்ரோ பவுடர் போட்டு செக்யூர் பண்றோம். இப்ப நம்ம ஃபேஸ் மேக்கப் போடும் போது ஃபவுண்டேஷன் போட்டுட்டு பவுடர் போடாட்டி என்ன நடக்கும்? மேக்கப் உருகி ஊத்திரும், அப்படியே ஈவனா நிக்காது. ஸோ அதுக்கு நாங்க ஏன் பவுடர் யூஸ் பண்றதோ அதே தான். ஐப்ரோஸ்க்கு ஐப்ரோ ஜெல் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐப்ரோ பவுடர் யூஸ் பண்றதுக்கு ரீசன் ஒன்னு ஸ்மஜ் ஆகாம இருக்கிறதுக்கு, இன்னொன்னு ஐ ஜெல் உருகாம இருக்கிறதுக்கு. ஓகே, இது கிளியரா உங்களுக்கு? மோஸ்ட்லி பிளாக் கலர், டார்க் ப்ரௌன் இந்த மாதிரி கலர்ஸ்ல தான் ஐப்ரோ பவுடர் வரும். ஓகே மிஸ். ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம் ஐலைனர். ஓகே, ஐலைனர் வெரைட்டிஸ் சொல்ல முடியுமா எனக்கு யாராவது? ஐலைனர் வெரைட்டிஸ் மட்டும் ஏன்னு சொல்லுவாங்க கௌரஹாரி. Liquid eyeliner. லிக்விட் ஐலைனர். Pencil eyeliner. சாரி, Pencil eyeliner. கிளியரா இல்லையே பேசுறது. பென்சில் ஐலைனரா? பென் ஐலைனர், பென்சில் ஐலைனர், ஜெல் ஐலைனர், கரெக்ட். லிக்விட் ஐலைனர். லிக்விட் ஐலைனர். யா கரெக்ட், எல்லாரும் சொன்னது சரி. ஓகே, லிக்விட் ஐலைனர், ஜெல் ஐலைனர், பென் ஐலைனர், பென்சில் ஐலைனர், வேற என்ன? அவ்வளவுதான். ஓகே, சோ மொத்தமா பேசிக் நிறைய ஐலைனர் வெரைட்டிஸ் இருக்கு. பட் பேசிக்கா 4 வெரைட்டிஸ் மோஸ்ட்லி இருக்கு. ஓகே, லிக்விட் ஐலைனர், ஜெல் ஐலைனர், பென் ஐலைனர், பென்சில் ஐலைனர். நான் சாட் பாக்ஸ்ல போடுறேன். ஓகே, liquid eyeliner, pen eyeliner, gel eyeliner,
பென்சில் ஐலைனர். சரி, ஃபர்ஸ்ட் நாங்க லிக்விட் ஐலைனரை பார்ப்போம். ஓகே, ஓகே. ஸோ லிக்விட் ஐலைனர் தான் மோஸ்ட்லி ஸ்மஜ் இல்லாம இருக்கு, ஸ்மஜ் ஆகாத ஒரு ஐலைனர். ஓகே, உங்களுக்கு யூஸ் பண்றது கொஞ்சம் நிறைய பேருக்கு கை வந்து நடுங்கும். யூஸ் பண்றது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மற்றபடி இது வந்து ஒரு நல்ல ஐலைனர். ஓகே, லாங் லாஸ்டிங்கா இருக்கும், நல்ல ஒரு எஜ்ஜியான லுக் உங்களுக்கு கொடுக்கும். பிரைடல் யூஸ்க்கு நீங்க எப்படியுமே வந்து லிக்விட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, சோ பென் ஐலைனரும் யூஸ் பண்ணலாம் நல்ல பிராண்டா இருந்தா. ஓके, लिक्विड आयलाइनर. सो लिक्विड आयलाइनर තමයි ගොඩාක් වෙලාවට මම නම් සජෙස්ට් කරන්නේ බ්‍රයිඩල් මේකප් එකක් දාන කෙනෙක් වගේ ඉන්නවා. හෙවි මේකප් එකට liquid eyeliner තමයි යන්නේ. ඒ වුණාට liquid eyeliner ගොඩාක් කට්ටියට දාන්න අමාරු අත වෙවුලන ඉඳා. සෝ ඒකත් එක්ක චුට්ටක් ඒකට ප්‍රැක්ටිස් එකක් ඕනේ. සෝ ඒ වගේ වෙලාවට බිගිනර්ස් කට්ටියට මේක සපෝට් වෙන්නේ නැහැ. බිගිනර්ස් කට්ටිය යනවා නම් යන්න ඕනේ පෙන්සිල් අයිලයිනර් එකට තමයි. මේකප් බිගිනර් කෙනෙක් නම්. Okay, so gel liquid eyeliner. Okay, okay, liquid eyeliner. Liquid eyeliner brands னு வரும்போது மேக் இருக்கு, எல்ஃப்னு ஒரு பிராண்ட் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல பிராண்ட். ஓகே, நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் பட் ஓகே. ஓகே, எல்ஃப், மேக். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரையிலும் வியானா. வேற Huda Beauty. ஹுடா பியூட்டி நல்ல பிராண்ட், ஹுடா பியூட்டி. பட் ஹுடா பியூட்டி நீங்க வந்து கொஞ்சம் இன்டர்நேஷனல் சைட்ஸ்ல போயிட்டு எடுக்கிறது நல்லது. ஸ்ரீலங்கால இருக்கிறது ஹுடா பியூட்டி, ஹாஃப் ஆஃப் தெம் வந்து ஒரிஜினல் ஹுடா பியூட்டி இல்லை. ஓகே, ஒரிஜினல் ஹுடா பியூட்டினா எப்படியும் ஒரு 7,000 8,000 அப்படி வரும் ஐலைன். ஓகே, ஸோ அடுத்தது லொரியல். லொரியலும் நல்ல பிராண்ட் தான், லொரியல். सो मे ब्रांड्स टिक තමයි liquid eyeliner එකට use මම recommend කරන්නේ mostly on the brands ටික MAC, ELF, Vienna, Huda Beauty, L'Oreal ඒ වගේ brands ටික. okay, ඊළඟ අපි බලමු gel eyeliner. gel eyeliner. ஜெல் ஐலைனர்னு சொல்றது கேர்ள்ஸ் உங்களுக்கு பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஜெல் ஐலைனர்னு சொல்றது வேற எதுவுமே இல்லை, ஐப்ரோ ஜெல்ல தான் நாங்க ஜெல் ஐலைனரா யூஸ் பண்றோம். ஓகே, ஜெல் ஐலைனர் வேறையா வருமா இருக்கும், பட் நீங்க ஐப்ரோ ஜெல்ல ஒரு ஜெல் ஐலைனரா யூஸ் பண்ணலாம். ஓகே, අපි මෙතන ජෙල් අයිලයිනර් කියලා මෙන්ෂන් කරන්නේ අයිබ්‍රෝ පවුඩර්, අයිබ්‍රෝ ජෙල් එක තමයි. අයිබ්‍රෝ ජෙල් එක ඔයගොල්ලෝ අයිබ්‍රෝ වගේත් යූස් කරන්න, අයිබ්‍රෝ ජෙල් එකට යූස් කරන්න පුළුවන්, අයිලයිනර් විදියටත් යූස් කරන්න පුළුවන්, කාජල් විදියටත් යූස් කරන්න පුළුවන්. ඕකේ, சோ මම හිතන්නේ මේකෙන් ගොඩාක් එක්ස්ප්ලেইন කරන්න ඕනේ නැහැ. இதுல அவ்வளவா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பென் ஐலைனர். ஓகே, பென் ஐலைனர்.
Okay, gel eyeliner. Sorry, pen eyeliner. Okay. ஸோ பென் ஐலைனர் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்ல வேணாலும் வரைஞ்சிக்கலாம். பிரைடல் யூஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். லாங் லாஸ்டிங்கா இருக்கும். இது அவ்வளவா ஸ்மஜ் ஆகாது. மோஸ்ட்லி 24 ஹவர்ஸ் கேரண்டீடா இருக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட்ஸ்? මේක long lasting use කරන්න පුළුවන් gel eyeliner එක. ඒකත් එක්ක mostly 24 hours වගේ මේක long lasting වෙයි. ඒකත් එක්ක smudge free. ඒ හින්දා ඔයගලන්ට ඕන වෙලාවකට use කරන්න පුළුවන්. bridal එකටත් use කරන්න පුළුවන්. thick eyeliner pen එකක් නම් අපි bridal එකටත් බය නැතුව use කරන්න පුළුවන්. okay. ஓகே, ஸோ அடுத்தது பென்சில் ஐலைனர். நான் அது பெருசா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பென் மாதிரியே தான் பென்சில், பட் இது லாங் லாஸ்டிங்கா இருக்காது. பென்சில் ஐலைனர்ஸ் வந்து ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா நீங்க ரீடச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா அது அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, பிகினர்ஸா இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணலாம். நீங்க உங்களுக்கு ஐலைனர் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லை, நீங்க மேக்கப்க்கு புதுசுனா நீங்க அதை போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது அழிக்கிறதுக்கும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அழிக்கவும் ஈஸியா இருக்கும். ஓகே, මේක ඇප්ලයි කරාට පස්සේ ඔයගොල්ලන්ට මේ රිමූව් කරන්නත් ලේසි වෙයි. එහෙනම් eyebrow pencil එක මම නම් සජෙස්ට් කරන්නේ beginners කට්ටියට. එතකොට ඔයගොල්ලන්ට eye shape එක නිකන් වෙනස් වුණොත් ඒක ආය ඔයගොල්ලන්ට රිමූව් කරලා දාගන්න පුළුවන්. මේක ඔයගොල්ලෝ රීටච් කරගෙනම ඉන්න ඕනේ. ඒ කියන්නේ ඒක ආය යූස් කරලා ඒක ඇප්ලයි කරගෙනම ඉන්න ඕනේ හැම වෙලේම. ඒක තමයි තියෙන එකම ප්‍රශ්න. ஓகே, இது கிளியரா? ஐலைனர்ஸ் கிளியரா? ஓகே, அடுத்தது காஜல் அப்படின்னு சொல்றது. காஜலும் நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. காஜலும் மோஸ்ட்லி நான் உங்களுக்கு மோஸ்ட்லி பிரைடல் யூஸுக்கு இல்லாட்டி எவ்ரிடே யூஸுக்கு நாங்க வந்து நார்மல் காஜல் எடுக்கலாம். பட் அது வந்து நாங்க சம்டைம்ஸ் ஸ்மஜ் ஆயிரும். அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம் ஐ ஜெல்ல காஜலா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அது நான் பெருசா එක්ස්ප්ලেইන් பண்ணல. ஐ ජෙල් එක ඔයගොල්ලෝ කාජල් විදියට යූස් කරන්න පුළුවන්. normal කාජල් එකත් යූස් කරන්න පුළුවන්. ඒවා ස්මජ් වෙනවා ටක් ගාලා. මේ වගේ දෙයක් යූස් කරන්න එක ඒකට වැඩිය ගොඩක් හොඳයි. ඕකේ, සෝ මේකේ මොන හරි doubts? any doubts?
ஓகே காஜல். ஓகே ஸோ நாங்க ஐ மேக்கப்னு வரும்போது இவ்வளவுதான் நாங்க வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ண முடியும். ஓகே இதுதான் நாங்க ஐக்கு யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். இதுல வந்து உங்களுக்கு கிளியரா? Yes, miss. ஓ மேம் கிளியர். ஓகே ஸோ அடுத்ததான் நாங்க கான்டோரிங் அண்ட் ஹைலைட்டிங்க்கு போவோம். ஓகே கான்டோரிங் அண்ட் ஹைலைட். கான்டோர் நாங்க ஏன் கான்டோர் பண்றோம்? எதுக்காக நாங்க வந்து கான்டோர் பண்றோம்னு நினைக்கிறீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்? கான்டோர் பவுடர் இல்லாட்டி கான்டோரிங் க்ரீம் எதுக்காக யூஸ் பண்றோம்னு நினைக்கிறீங்க? அப்படி கான்டோர் නැත්නම් කාන්ටෝරින් ක්‍රීම් නැත්නම් කාන්ටෝරින් පවුඩර් මොනවටද අපි யூஸ் කරන්නේ කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ? Face color ஒரே ஷேப்ல கொண்டு வரதுக்கா மேடம்? புரியல, திருப்பி கொஞ்சம் சொல்லுங்கடா. ஃபேஸ்ல கலரிங்க ஒரே ஷேப்ல கொண்டு வரது, ஒரே கலரா? இல்ல, நாங்க யூஸ் பண்றது கான்டோர் யூஸ் பண்றதுக்கு மெயின் ரீசன் ஃபேஸ் ஷேப்பை மாத்துறதுக்கு. ஓகே ரொம்ப சபியா இருந்தாங்களா அவங்க முகத்தை கொஞ்சம் ஒடுக்கி கொண்டு வர்றதுக்கு, டபுள் சின் இருந்தா அதை குறைக்கிறதுக்கு, நெத்தி பெருசா இருந்தா அதை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம ஃபேஸ்ல எங்கெங்க பேலன்ஸ் இல்லாம இருக்கோ நாங்க அதுகளை குறைக்கிறதுக்கு தான் கான்டோரிங் பண்றோம். අපි කොන්ටෝරින් කරන්න එකට හේතුව අපේ මූණේ ෂේප්ස් ටික ලස්සනට කරගන්න. ඒ කියන්නේ සමහර වෙලාවට චබි වෙන්න පුළුවන්. එතකොට එයාගේ මූණ චබි ෂේප් එක චුට්ටක් අඩු කරන්න, ඩබල් චින් තියනවා නම් ඩබල් චින් එක අඩු කරන්න, forehead තියනවා නම් forehead එක අඩු කරන්න. මේ වගේ දේවල්ට තමයි අපි මේක කොන්ටෝරින් යූස් කරන්නේ. ඕකේ සෝ කොන්ටෝරින් පවුඩර් තියනවා, එහෙම නැත්නම් කොන්ටෝරින් ක්‍රීම් තියෙනවා. ஓகே கான்டோரிங் க்ரீம் இல்லாட்டி கான்டோரிங் பவுடர். ஸோ நீங்க இதுல பிகினர்ஸா இருந்தா நீங்க கான்டோரிங் பவுடர் யூஸ் பண்ணலாம். யா ஃபேஸ் ஷேப் வாரதுக்கு ஷிரோமியா கரெக்ட். ஸோ ஸோ அதுக்காக தான் நாங்க கான்டோர் யூஸ் பண்றோம். ஓகே ஸோ கான்டோர் க்ரீம் வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும். உங்களுக்கு மேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் கான்டோர் க்ரீம் போட்டதுக்கு அப்புறம் அது திருப்பி ரிமூவ் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ அதனால கான்டோர் பவுடர் தான் மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது. பிகினர்ஸா இருந்தா கான்டோரிங் பவுடரே யூஸ் பண்ணலாம் க்ரீமை விட. ஓகே பெட்டர். இது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? நோ மேம். ஓகே கான்டோரிங் க்ரீம் இல்லாட்டி கான்டோரிங் பவுடர். அடுத்தது ஹைலைட்டர்ஸும் அப்படித்தான். ஹைலைட்டர் லிக்விடும் இருக்கு, ஹைலைட்டர் பவுடரும் இருக்கு. ஓகே ஸோ நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணது ஹைலைட்டர் பவுடர் தான். ஹைலைட்டர் நாங்க ஹைலைட் பண்றோம்னு நினைக்கிறேன். ஹைலைட் மேம் யா கான்டோரிங்கும் ஹைலைட்டிங்கும் வேற வேறையா? எஸ், நான் உங்களுக்கு ஒரு போட்டோ ஷேர் பண்றேன், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓகே கான்டோரிங் வேற, ஹைலைட்டிங்கிறது வேற. ஓகே ஸோ இதுல இந்த ப்ரௌன் கலர்ல மென்ஷன் ஆகியிருக்கிறது எல்லாமே
contour. ஓகே, இந்த பேஜ் கலர்ல இருக்கிறது தான் ஹைலைட். ஸோ நாங்க contour பண்ணும்போது இந்த மாதிரி ஷேப்ஸ்ல தான் எந்தெந்த ஃபேஸுக்கு என்ன ஷேப்போ அந்த மாதிரி நாங்க பண்ணணும். ஓகே, ஸோ ஹைலைட்ங்கிறது நாங்க ஏன் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நாங்க ஏன் ஃபேஸ்ல ஹைலைட் பண்ணணும். මේකේ බ්‍රවුන් කලර් එකේ දාලා තියෙන එක contour එක beige කලර් එකෙන් තියෙන තමයි highlight. So අපි අයි highlight කරන්න ඕන කියලා ඔයගොල්ලෝ හිතන්නේ. பிரைட் லுக் வரதுக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி எந்தெந்த இடத்த நாங்க ஹைலைட் பண்ணி எங்க ஃபேஸ்ல காட்டணும்னு நினைக்கிறோமோ அந்த இடங்களை தான் நாங்க ஹைலைட் பண்ணுவோம். ஓகே, அதைத்தான் நாங்க ஹைலைட் பண்ற ஏரியாஸ், அதை தான் நாங்க ஹைலைட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, சின்ன லிப்ஸுக்கு மேல, நோஸ் ஏரியா, நம்மட කන්නතිකිට එලාද නඟ මොස්ලි හයිලයිට් பண்ணுவோம். අපේ මූණේ අපිට කොහෙද හයිලයිට් කරලා පෙන්නන්න ඕනේ කියන තැනවල් තියෙනවා නම් එතන හයිලයිට් තමයි. එතන තමයි අපි හයිලයිට් කරන්නේ. ඕකේ, මේක ක්ලියර්ද? Yes, ma'am. ஓகே, ஸோ அடுத்த இது வந்து கண்டோர் லைட்டா பிளஷர். ஓகே, பிளஷர். ஓகே, ஸோ இதுக்கு தான் நாங்க சொல்றது பிளஷர். ஓகே, ஸோ பிளஷர் உங்களுக்கு தெரியும், பிங்க் கலர்ல இருக்கும், பவுடர் மாதிரி இருக்கும். முந்தி நாங்க சின்ன வயசுல ரோஸ் பவுடர்னு சொல்லுவோம், 2 சைடும் கான்சர்ட்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு போட்டு அனுப்புவாங்க. அதுதான் பிளஷர். ஓகே, அது யூஸ் பண்ற ஒரு மெத்தட் இருக்கு பிளஷர்.
இந்த 2 சைட்லயும். ஓகே, நாங்க எங்கட சிரிக்கும் போது நம்மளுக்கு எனக்கு பஃப் ஆகுற ஏரியா இருக்கு, அந்த இடத்துல தான் நாங்க blush அப்ளை பண்ணணும். ஓகே, இது கிளியரா blush? Yes, ma'am. ब्लशर එක අපි ඇප්ලයි කරන්නේ එක තමයි මේ ෆොටෝ එක මම දාලා තියෙන්නේ බ්ලෂර්. සෝ බ්ලෂර් එක ඇප්ලයි කරනකොට අපිට මේ සයිඩ්ස් දෙකට තමයි අපි ඇප්ලයි කරන්නේ. අපි ඇස් එකට යට. සෝ අපි ඉස්සරහා අර පොඩි කාලේ රෝස් පවුඩර් කියලා කියනවා. ඒක තමයි බ්ලෂර් කියලා කියන්නේ. මේක யூஸ் කරන டெக்னிக்ஸ் ගොඩක් තියෙනවා. මම ඒවා කියලා දෙනවා ඔයගොල්ලන්ට ප්‍රැක්ටිකල් கிளாसेस එකේ. சோ இந்த blusher வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. ஓகே, பவுடரா. ஆனா பிராக்டிஸ் தேவைப்படும் blusherக்கு. கொஞ்சம் நீங்க லைட்டா தான் அப்ளை பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப ஹெவியா ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். ஓகே, சோ blusher blusher so blusher. சோ இவ்வளவுதான் மேக்கப். அடுத்ததா லிப்ஸ்டிக் இருக்கு. லிப்ஸ்டிக்கோட உங்களோட வந்து இது முடிஞ்சு, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சு. ஓகே, நான் லிப்ஸ்டிக், எனக்கு லிப்ஸ்டிக் வெரைட்டிஸ் சொல்லுங்க பாப்போம். லிப்ஸ்டிக் வெரைட்டிஸ் මට කියන්න පුළුවන්ද කාට හරි? லிக்விட் லிப்ஸ்டிக், பென்சில், லிப் லைனர், அடுத்தது ஸ்டிக் லிப்ஸ்டிக், ஓகே, ஸ்டிக் லிப்ஸ்டிக். அடுத்தது பவுடர் லிப்ஸ்டிக். ஓகே, லிப்ஸ்டிக் பேலட் இருக்கு, ஐ ஷேடோஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 20 கலர்ஸ் இருக்கும். அது வந்து நார்மல் பர்சனுக்கு தேவையில்லை. ஒரு பிரைடல் மேக்கப் அப்படி பண்றவங்கன்னா பரவாயில்ல. ஓகே, நான் லிப்ஸ்டிக் பத்தி பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எவ்ரி ஒன் யூஸ் லிப்ஸ்டிக். ஓகே, ஸோ அதனால நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ லிப்ஸ்டிக்னு வரும்போது லிப்ஸ்டிக் வந்து நீங்க யூஸ் பண்றது, ஓகே, லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது நல்ல பிராண்ட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா லோக்கல் பிராண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ண என்ன நடக்கும்னா லிப்ஸ் கருக்க தொடங்கும். ஸோ ஒரு லிப் பாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் நீங்க லிப்ஸ்டிக் பூசுறதுக்கு முன்னாடி.
லிப்ஸ்டிக் நல்ல பிராண்ட்ல சூஸ் பண்ணணும். இல்லாட்டி லிப் கேன்சர், அதாவது வாய் கேன்சர்ல இருந்து பாதி பிரச்சனை வந்துடும் லோக்கலா, இல்லாட்டி நீங்க ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது. ஸோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது கவனமா யூஸ் பண்ணணும், நல்ல பிராண்ட்ஸ்ல யூஸ் பண்ணணும். நீங்க ஸ்ரீலங்கால எஃபோர்டபுளா எடுக்கக்கூடியதுன்னா சிசியூகே, அதாவது பிரிட்டிஷ் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து வியானார். இந்த 2 லிப்ஸ்டிக்குமே நல்ல லிப்ஸ்டிக்ஸ் தான். ஓகே, மோஸ்ட்லி. இன்டர்நேஷனல்னு எடுத்தீங்கன்னா ஹுடா பியூட்டி பெஸ்ட் லிப்ஸ்டிக்ஸ், ஹுடா பியூட்டி, கலர் பாப், லொரியல், நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. கைலி ஜெனர், மேக், ரேர் பியூட்டி, நிறைய இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாமே நல்ல லிப்ஸ்டிக்ஸ் தான். ஓகே, ஸோ லிப்ஸ்டிக் யூஸ் பண்றது கண்டிப்பா பார்த்து நல்ல பிராண்ட்ஸ்ல யூஸ் பண்ணணும். लिपस्टिक ගැන මට එක්ස්ප්ලেইන් කරන්න ගොඩාක් නෑ. ලිප්ස්ටික් වැරයිටිස් ගොඩාක් තියෙනවා. ලිප්ස්ටික්ස් තියෙනවා, ලිප් ලයිනර් තියෙනවා, ලික්විඩ් ලිප්ස්ටික් තියෙනවා, මැට් ලිප්ස්ටික් තියෙනවා, ලිප්ස්ටික් පවුඩර් තියෙනවා. මේ වගේ ගොඩාක් ಜಾති තියෙනවා. හැම එකනම ලිප්ස්ටික් යූස් කරන කට්ටිය ඉන්නේ. එහෙනම් මට එච්චර එක්ස්ප්ලেইන් කරන්න ඕනේ කියලා නෑ. ओके, सो लिपस्टिक वेराइटीज අපි අනිවාර්යෙන් හොයලා බලලා ගන්න ඕනේ. ලිප්ස්ටික් ඩුප්ලිකේට් හරි නැත්නම් ලෝ ක්වොලිටි බ්‍රෑන්ඩ් එකක් යූස් කරනවා නම් සයිඩ් ඉෆෙක්ට්ස් ගොඩාක් එන්න පුළුවන්. ඔයගොල්ලෝගේ ලිප්ස් හයිඩ්‍රේට් වෙනවා, ලිප්ස් එක කළු වෙනවා, ලිප් මවුත් කැන්සර් වෙනකන් එනවා හොඳ නැති ලිප්ස්ටික්ස් යූස් කරාම. ඒ ඉඳ ප්‍රොඩක්ට්ස්, මේකප් ප්‍රොඩක්ට්ස් කියන්නේ අනිවාර්යෙන් හොයලා බලලා ගන්න ඕනේ. மேக்கப் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்க வந்து தேடி பார்த்து தான் வாங்கணும். சும்மா கடையில போயிட்டு நீங்க கேட்டா 1000 சாமான் கொடுப்பாங்க, அதெல்லாம் போடக்கூடாது. உங்களுக்கு ஒரு தெளிவு வேணும் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ லிப்ஸ்டிக்ஸ். ஸோ அதனால நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. මම ගොඩාක් එක්ස්ප්ලেইන් කරන්නේ නෑ. හොඳ බ්‍රෑන්ඩ්ස් කියලා ලංකාවේ බ්‍රෑන්ඩ් ගන්නවා නම් වියානා හොඳයි. ඒකත් එක්ක CCUK නැත්නම් බ්‍රිටිෂ් කොස්මැටික්ස් කියන එක හොඳයි. අනිත් බ්‍රෑන්ඩ්ස් එක MAC, L'Oreal එහෙම තියෙනවා. ඕකේ, ඒ බ්‍රෑන්ඩ්ස් ටිකත් හොඳයි. Maybelline ඒ වගේ බ්‍රෑන්ඩ්ස් ටික හොඳයි. ඕකේ, සෝ මේකප් ප්‍රොඩක්ට්ස් ඔක්කොම මම කියලා දීලා ඉවරයි අද. ඊට පස්සේ ඔයගොල්ලන්ට ප්‍රැක්ටිකල් ஸ்டார்ட் වෙයි. சோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? இன்னைக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா இன்னைக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லாம போனீங்கன்னா தான் நாங்க பிராக்டிகல் செய்யும் போது உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். ஓகே, கிளியரா? Yes, ma'am. lamai clear the எந்த Yes, டவுட்ஸா ma'am. இருந்தாலும் கேளுங்க. நான் 12 மணிக்கு கிளாஸ் எண்ட் பண்றேன். ஓகே.